Hello friends, welcome to TAF IAS Academy. So இன்னைக்கு வீடியோல நம்ம June 20 and June 21 கான current affairs பார்ப்போம் ரைட்டா. So 2 days current affairs சேர்த்து பார்த்துடலாம். யூசுவலா சொல்றதா என்ன பண்ணுங்க கேர்ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கிற நோட்ஸை ரிவிஷன் பண்ணுங்க சரியா. So இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல எந்த திருக்குறள் பார்க்க போறோம்னா அன்புடைமை அதிகாரம். So அன்புடைமை அதிகாரத்துல குறள் நம்பர் 5. என்ன குறள் நம்பர் 5 அப்படி பார்த்தோம்னா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அப்படிங்கிறதான் இன்னைக்கான குறள் ரைட்டா. ஸோ இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் வந்து இன்பமாக மகிழ்ச்சியாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்போடு இல்லற வாழ்க்கையை நடத்தின பயன்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான பொருள் சரியா. அப்போ நம்ம இன்பத்தோடு இருக்கணும் மகிழ்ச்சியாக ஒரு ஹாப்பினஸோடு இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அன்போடு இருந்தால் தான் அந்த இன்பம் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அன்போடு இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பண்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும் ரைட்டா. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறள் அன்னைக்கு சொல்கிறாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான குறள் சரியா. ஓகே ரைட். போன கிளாஸில் பார்த்துருந்து என்ன பண்ணிடலாம் டெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ முதல் கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்கிறாங்க இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். ஸோ ஆப்ஷன் சி ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பஜன் கவுர் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை கொடுத்துட்டு அவங்க எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸோ பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பஜன் கவுருங்கிறவங்க எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட்டாக இருக்காங்க அப்படின்னா ஆர்கிரி அப்படிங்கிற ஸ்போர்ட் இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே என்ன பண்ணோம் பார்த்தோம். அண்ட் அடுத்து சூஸ் தி ராங் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2024 ஒரு 8 இடத்துல வந்து எக்ஸ்கவேஷன் பண்ண போகிறதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க ரைட்டா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான், வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ கீழடி மதுரைங்கிறாங்க. கீழடி மதுரையா கிடையாது, கீழடி வந்து எங்கே சிவகங்கை சரியா. அதாவது மதுரை பக்கத்தில் தான் பட் ஆனால் அது இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எது பார்த்தோம்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சரியா. அடுத்து கீழ்நமண்டி. கீழ்நமண்டிங்கிறது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கரெக்ட் தான். ஸோ மருங்கூர் அப்படிங்கிறது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க. ஸோ மருங்கூர் வந்து திருப்பூர் கிடையாது. ஸோ மருங்கூர் வந்து எங்கன்னா கடலூர் மாவட்டம் சரியா. மருங்கூர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க சூஸ் தி ராங் பேர். ஸோ கரெக்டாக இல்லை ராங் பேர் கேட்குறாங்களா கரெக்ட் பேர் கேட்குறாங்களா செக் பண்ணிக்கணும். ஸோ ராங் பேர் கேட்குறாங்க இல்லையா. ஸோ ராங் பேர்னா என்னது 2 4 தான் ராங் பேர். அப்போ ஆப்ஷன் வந்து எது வரும் ஆப்ஷன் சி சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு தி வேர்ல்டு சிக்கிள் செல் அவேர்னஸ் டே அதாவது அந்த அறிவால் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது என்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க June 19 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். அதேமாதிரி தி இன்டர்நேஷனல் டே ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் செக்ஸுவல் வயலன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் இஸ் அப்சர்வ் ஆன். இதுவும் அதே டே தான் June 19. அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் இயர்லியஸ்ட் அயன் ஏஜ் சைட். ஸோ இந்தியாவிலே வந்து மிக பழமையான இரும்பு கற்காலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மயிலாடும்பாறை எக்ஸ்கவேஷன் சரியா. மயிலாடும்பாறை எக்ஸ்கவேஷன் தான் இந்தியாஸ் இயர்லியஸ்ட் அயன் ஏஜ் சைட் அப்படின்னா இது இந்த மயிலாடும்பாறை எக்ஸ்கவேஷன் ரைட். ஸோ அடுத்து ஓகே ரைட். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடும். ஸோ இன்றைக்கி என்ன டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்னா இன்டர்நேஷனல் யோகா டே. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான டே. ஸோ இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவில் உருவானது தான் இந்த சர்வதேச யோகா தினம். 2015 வந்து என்ன பண்ணாங்கன்னா இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 2015 இந்தியாவோட ரெக்கமெண்டேஷனை யுனைடெட் நேஷன் அக்செப்ட் பண்ணிட்டதுனால 2015 தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு தீம் வந்து நம்ம கொண்டு வரோம் ரைட். ஸோ அதேமாரி இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்டு சொசைட்டி அப்படிங்கிறதா இந்த இயற்கான தீம் யோகா ஃபார் செல்ஃப் அண்டு சொசைட்டி. அதேமாரி இந்த இன்டர்நேஷனல் யோகா டே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துல போய் இந்த யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதான் நிறைய பீப்புளோட கேதரிங்கில் இருந்து ஒவ்வொரு இடத்துல என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதேமாரி இந்த இயர் 2024 இந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க எங்கே போய் இந்த மாதிரி யோகா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ரைட்டா. ஸோ ஜம்மு காஷ்மீரில் நம்மளுக்கு ஒரு ஃபேமஸான லேக் இருக்குது. என்ன லேக் அப்படின்னா தால் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான லேக் இருக்குது சரியா. ஸோ தால் லேக். ஸோ தால் லேக் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியமில் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த இயர் வந்து என்ன பண்ணாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த யோகா டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க ரைட்டா. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்டர்நேஷனல் யோகா டே வந்து என்னைக்கு அப்படின்னா June 21.
இந்த இயர்க்கான தீம் பொறுத்த வரைக்கும் யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த இயர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்கே வந்து போய் இதை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், அதாவது தால் லேக் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரைட்டா? ஸோ இது எப்போ வந்து அப்சர்வ் பண்ணுறோம்? 2015 வந்து அப்சர்வ் பண்ணுறோம், சரியா? அடுத்து வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஜூன் 21. இது என்னென்னா வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து இந்த கடல் நீர்நிலைகள் வந்து சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை அதை பற்றின ரிசர்ச்சை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இதை பற்றி ரொம்ப டீப்பாக வேணாம், தீம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான் நான் சொல்லுவேன், ரைட்? பட் இருந்தாலும் அந்த தீம் வந்து என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் தீம் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சொன்னாங்க? ஹைட்ரோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் என்ஹான்சிங் சேஃப்டி, எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன் மெரைன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது மெரைன் ஆக்டிவிட்டீஸில் வந்து இந்த ஹைட்ரோகிராஃபிக் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஷிப்லையோ இல்லை ஒரு கண்டெய்னர்லையோ கார்கோலையோ போய்கிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் இந்த ஹைட்ரோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இயர்க்கான தீம் வந்து வச்சுருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும் என்னது? வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே வந்து ஜூன் 21. வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டேவும் ஜூன் 21 தான். இன்டர்நேஷனல் யோகா டேவும் ஜூன் 21 தான். ஸோ ரெண்டுமே என்றைக்கு தான்? ஜூன் 21. இது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும், சரியா? ஓகே, டன். நெக்ஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் அவார்டு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த விண்டு கெப்பாசிட்டி, அதாவது காற்றாலைகள் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, ரேங்க் வைஸாக அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாடும் என்ன இருக்குன்னா பிளேஸ் ஆகிருக்கு, ரைட்டா? ஸோ அது எத்தனை இடத்துல இருக்குது, வேறு எந்த ஸ்டேட் டாப்பில் இருக்குது, எவ்வளோ மெகாவாட் வந்து சோலார் விண்டு மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்ப்போம், ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் அவார்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் விண்ட் பவர் பிளான்ஸ் இன் 2023-24 2023-24 அதிகமாக வந்து இந்த விண்டு பவர் பிளான்ஸை கொண்டு வந்ததில் அதை பேஸ் பண்ணி அதிகமாக விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணதில் டாப் லிஸ்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் எது பார்த்தீங்கன்னா குஜராத். ஃபஸ்ட் ரேங்க் யார் இருக்கா அப்படின்னா குஜராத் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1600 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி இந்த விண்டு மூலமாக எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் குஜராத். ஸோ இந்த வேல்யூ கூட நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படாது, பட் ஆனால் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இந்த வேல்யூலாம் தேவைப்படும், ரைட்? இப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். முதல்ல இருக்கிறது வந்து குஜராத், ஃபஸ்ட்டு வந்து குஜராத், ரைட்டா? செகண்ட் இடத்துல யார் சார் இருக்கா அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட் இருக்காங்க. செகண்ட் இடத்துல கர்நாடகா ஸ்டேட் இருக்காங்க, 700 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்குது, ரைட்டா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேர்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. நம்ம தமிழ்நாடு எவ்வளோ விண்டு மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 586 மெகாவாட். தமிழ்நாடு வந்து 586 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குளோபல் விண்ட் டே அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். என்றைக்குன்னா ஜூன் 15 அன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஜூன் 21, ஒரு 6 டேஸ் முன்னாடி ஜூன் 15 என்ன பண்ணோம்? குளோபல் விண்ட் டே அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஸோ அந்த டேவை பேஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா இந்த ஒரு டேட்டா, இந்த ஒரு அவார்டு வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டில் எந்த மினிஸ்ட்ரி பர்டிகுலராக சொல்லணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, ரைட்டா? மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்டு ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த மினிஸ்ட்ரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது தெரியணும். இயர் ரொம்ப முக்கியம், 2023-24, ரைட்டா? இயர் வந்து பார்த்து வச்சிடும். 2023-24 முதல்ல குஜராத், செகண்ட் கர்நாடகா, தேர்ட் வந்து தமிழ்நாடு, சரியா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டான்ஜெட்கோ அவரோட சேர்மனும் எம்டியான மேனேஜிங் டைரக்டருமான ராஜேஷ் லக்கோனி தான் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? டான்ஜெட்கோட சேர்மன் அண்ட் எம்டிஆர் அப்படின்னா ராஜேஷ் லக்கானி, அவங்க தான் இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட்டா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ரீசெண்டாக நம்மளுக்கு இந்த விண்டு மூலமாக வந்து அதிகமாக கெப்பாசிட்டி ஜென்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணதுனால நம்ம தமிழ்நாடுக்கு வந்து தேர்ட் பிளேஸில் இந்த இயருக்கான அவார்டு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் பிளேஸ் குஜராத் அண்ட் செகண்ட் பிளேஸ் கர்நாடகா. எந்த மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு நாலந்தா யூனிவர்சிட்டி. நாலந்தா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம், ரைட்டா? ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்தது தான். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. வெளிநாட்டிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து படித்தாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் ஜாயின் பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரம் அந்த என்ன பண்ண முடியாது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, அவ்வளோ டஃப்பாக இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர், ரைட்டா? ஓகே, ரைட். இப்போ என்ன நியூஸில் இருக்குது அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிச்சுன்னா சிதிலம் அடைஞ்சிச்சு, அழிச்சிட்டாங்க.
ஸோ மறுபடியும் வந்து நம்ம அந்த நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வந்து இந்தியாவோட புகழை வந்து உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் 2006 என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது 2006 ஏபிஜே அப்துல் கலாம் ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் என்ன பண்ணார்னா ப்ரப்போஸ் பண்ணார், இந்த மாதிரி நாலந்தா யூனிவர்சிட்டி மறுபடியும் நம்ம கொண்டு வரணும், அதன் மூலமாக உலகத்துக்கு இந்தியாவோட பெருமையை வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ அந்த பேசிஸில் நாலந்தா யூனிவர்சிட்டி பில் 2010 அப்படின்னு கொண்டு வந்து இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணுறதுக்கான மற்ற வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ அந்த பேசிஸில் என்னென்னா இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து ராஜ்கிர், பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்கிர் அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாக்குனாங்க. அதாவது பழைய நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து அது ஒரு இடத்துல இருக்கும், அது ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தூரம் தள்ளியே பார்த்திங்கன்னா இந்த பீகாரில் வந்து இந்த புது நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5th century 5ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஏடின்னு சொல்லுவோம். 5th century ஏடியில் ஒன் ஆஃப் தி இயர்லிஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அது என்ன சார் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி? இதுக்கு என்ன மீனிங் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டினா? ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த உண்டு உறைவிட பள்ளி அப்படின்னு. உண்டு உறைவிட பள்ளி, அதாவது நம்ம வந்து அங்கேயே வந்து படிச்சுக்கலாம், அங்கேயே என்ன பண்ணிக்கலாம், சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம். உண்டு உறைவிட பள்ளி, அங்கேயே தங்கிக்கலாம். சரியா? இதுக்கு பேர் தான் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே இதுதான் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி. எந்த நூற்றாண்டுனா 5th century AD. ரைட்? சரி, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணது யாருன்னு நம்ம படித்தது தான், ஹிஸ்ட்ரியில் படித்தது தான். ஸோ 12th century, அதாவது 5th century நாலந்தா யூனிவர்சிட்டி இருந்திருக்கு. 12th century பார்த்தீங்கன்னா நம்ம பக்தியார் கில்ஜி, சரியா, பக்தியார் கில்ஜிங்கிறவங்க படையெடுத்து வரும்போது இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஒன் ஆஃப் தி ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பக்தியார் கில்ஜி வந்து இதை டெமாலிஷ் பண்ணதுக்கான காரணம் வந்து இது வந்து அவர் யூனிவர்சிட்டினே அவருக்கு தெரியாமல் இருந்தது தான். அவர் என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கு, வெப்பன் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதை அழிச்சிட்டா வந்து எதிரிகள் வந்து ஈஸியாக நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார், இந்த ஒரு இடத்த வந்து எரிச்சிட்டார், இல்லை டேமேஜ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிய வந்திருக்கு அப்படின்னு ஒரு சைடு ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி யாரால் வந்து டேமேஜ் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த பக்தியார் கில்ஜி 12th century AD. ரைட்டா? ஸோ இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வரணும், அதுக்கு ஒரு யுனெஸ்கோ ரெக்கக்னேஷன் கிடைக்கணும். ஸோ யுனெஸ்கோ அந்த பாரம்பரிய லிஸ்ட்டில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு 2016 என்ன பண்ணாங்க, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து யுனெஸ்கோவாக ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ரைட்டா? எப்படி நம்ம இந்த தாஞ்சூர் பிரகதீஸ்வர் டெம்பிள்லாம் யுனெஸ்கோ ரெக்கக்னேஷனில் இருக்கும், அதே மாதிரி சிமிலர்லி இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியும் 2016 என்ன பண்ணாங்க, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் ஒரு புது கேம்பஸ், ஒன் ஆஃப் தி நியூ கேம்பஸு. ஸோ யாருக்கா வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணலாம்னா போய் பார்க்கணும். ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நாலந்தா யூனிவர்சிட்டி நியூ கேம்பஸ் பீகாரில் ராஜ்கிரில். ஸோ 2006 அப்துல் கலாம் ப்ரப்போஸ் பண்ணதுனால நாலந்தா யூனிவர்சிட்டி பில் 2010 இந்த பில் ரொம்ப முக்கியம், நம்ம எக்ஸாமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? நாலந்தா யூனிவர்சிட்டி பில் வந்து எந்த இயர் அப்படின்னு கேட்பாங்க, 2010. சரியா? ஸோ 5th century AD வந்து ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டியாக இருந்தது. 12th century AD பக்தியார் கில்ஜியால் அது அழிக்கப்பட்டது. அண்ட் 2016 யுனெஸ்கோ வந்து இதுக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்தது. சரியா? ஓகே, டன். அடுத்து சில அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். ரீசெண்டாக வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா அப்பாயின்மெண்ட் படிக்கணும் தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்தவரை டிஎன்பிசிக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் மற்ற எக்ஸாம்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், இல்லை சில ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ அவங்களுக்கு நம்ம இதை பார்த்துருவோம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. அதுபோக நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் சேர்மன் அப்படிங்கிறதும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ரைட்டா? அதே போல் நம்ம தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இப்போ புதுசாக ஒரு சேர்மன் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் எஸ் மணிக்குமார். ஜஸ்டிஸ் யார்? எஸ் மணிக்குமார். அவங்கள தான் வந்து சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்மனாக வந்து பாஸ்கரன் ஒருத்தர் சேர்மனாக இருந்தார். ஸோ அவர் ரிட்டையர் ஆனதுனால இந்த எஸ் மணிக்குமாருங்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சேர்மனாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவன் யார் சார் இந்த எஸ் மணிக்குமார் அப்படிங்கன்னா கேரளாவோட ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அதாவது கேரளாவின் முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான் பார்த்திங்கன்னா இந்த நீதிபதி எஸ் மணிக்குமார், ஜஸ்டிஸ் எஸ் மணிக்குமார். ஸோ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சேர்மனாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பதவி காலம் என்ன அப்படின்னா 3 வருஷம். சரியா? 3 years ஒன்று இருக்கணும், இல்லை அப்படின்னா ஆர்
70 years of age. 3 years or 70 years of age அப்படிங்கிற அதுக்கான அந்த டென்யூர் பதவிக்காலம் ஒன்று 3 வருஷம் இருக்கணும் இல்லை 70 வயசு வரைக்கும் இதில் எது முன்னாடி வருதோ அதைப்படி என்ன பண்ணுவோம்னா கொண்டு வருவாங்க. ஸோ இதை வந்து அப்பாயின்ட் பண்ணது யாருன்னா நம்ம கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவார். கவர்னர் டேரெக்டாக அப்பாயின்ட் பண்ணி மாட்டார். அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, பிரைம் மினிஸ்டரில் ஹெட்டாக இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் கவர்னர்னால் நியமிக்கப்படுபவர் யார் அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் எஸ் மணிக்குமார். சரியா? ஓகே. அடுத்து இன்னொரு சேர்மனை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது நம்ம ஸ்பீக்கர். ஓகே, நம்ம 18th லோக்சபா இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லா மினிஸ்டர்ஸும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 18th லோக்சபாவில் வந்து எம்பிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பதவி ஏற்றுக்கணும். அப்படியா? 18th லோக்சபாவில் எம்பிஸ்லாம் பதவி ஏற்றுக்கணும். அந்த பதவி ஏற்றுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா அந்த பதவியேற்பு விழா அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கணும். அப்போ ஸ்பீக்கரே இப்போ இல்லை. இப்போ ஸ்பீக்கர் வந்து பழைய லோக்சபா எலெக்ஷன் இதில் வந்து கலைஞ்சதுனால அந்த இது கலைக்கப்பட்டதுனால இப்போ புதுசாக வந்து ஒரு ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணணும். பட் அந்த புதுசாக ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோடம் ஸ்பீக்கர், அதாவது இடைக்கால தலைவர் சொல்லுவாங்க, இல்லை இடைக்கால சபாநாயகர் கூட சொல்லுவாங்க. அது பேர் என்ன? ப்ரோடம் ஸ்பீக்கர். நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். அந்த ப்ரோடம் ஸ்பீக்கராக இந்த எலெக்ஷனில் 18th லோக்சபா எலெக்ஷனில் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்ருஹாரி மஹ்தாப் அப்படிங்கிற இவர் வந்து ஜனதா தள் பார்ட்டியை சேர்ந்தவர். சரிட்டா? ஸோ ஒடிஷாவை சேர்ந்தவர். 7 இடம் எம்பியாக இருக்கார். இந்த டைம் சேர்த்து 7 இடம் எம்பியாக இருக்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா பத்ருஹாரி மஹ்தாப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்க? அப்பாயிண்டட் இஸ் தி ப்ரோடம் ஸ்பீக்கர் ஆஃப் தி 18th லோக்சபா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டாக? இது ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரோடம் ஸ்பீக்கராக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? பத்ருஹாரி மஹ்தாப் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். எத்தனாவது? 18th லோக்சபா. ரைட்? அடுத்து வந்து நேட்டோ. ஸோ இந்த நேட்டோவோட புது செக்யூரிட்டி ஜெனரல், நேட்டோனா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ரீசெண்டாக வந்து இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு வார் வர்றதுக்கு காரணமே யாருன்னா இந்த நேட்டோ. ஸோ நேட்டோவுக்கு காரணம் சொல்ல முடியாது. உக்ரைனை தான் நாங்கள் நேட்டோவில் இணைய போகிறோம் அப்படின்னு சொன்னனால தான் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க? கடுப்பாகி உக்ரைன் மேலே வார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ அந்த நேட்டோவோட புது செக்ரட்டரி ஜெனரலாக வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க் ருட்டே அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார்? மார்க் ருட்டே. இவர் வந்து தி நெதர்லாண்ட்ஸோட பிரைம் மினிஸ்டராக இருக்கார் இப்போ. ஸோ அவர் வந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னா இந்த நேட்டோட செக்ரட்டரி ஜெனரலாக வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த நேட்டோ பொறுத்தவரை 1949 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவரோட ஹெட் குவார்ட்டர் வந்து புருசல்ஸ், பெல்ஜியம். இந்த ஹெட் குவார்ட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் நம்ம. இந்த நேட்டோட ஹெட் குவார்ட்டர் வச்சு கேட்டிருந்தான், நேட்டோவின் தலைமையிடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எங்கே இருக்குது? புருசல்ஸ், பெல்ஜியம்லேருந்து இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த சில அப்பாயின்மெண்ட்ஸ். ரைட்டா? ஒன்று யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? ஜஸ்டிஸ் எஸ் மணிக்குமார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தென் 18th லோக்சபாவோட ப்ரோடம் ஸ்பீக்கரை யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? பத்ருஹாரி மஹ்தாப் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேட்டோட புது செக்ரட்டரி ஜெனரல் வந்து மார்க் ருட்டே அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இவர் தான் யார்? நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கள்ளக்குறிச்சி. ஸோ ஒரு 2 டேஸாக வந்து நம்ம இந்த நியூஸ் பார்த்துருப்போம். என்ன சொல்கிறது, ஒரு இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த விஷச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட வந்து டெத் ஆகிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் மெத்தனால் கலந்த விஷச்சாராயம். ஸோ அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 1 man கமிட்டி இல்லை 1 member கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி யார்? அது யாரோட கமிட்டி? யார் கமிட்டிக்கு தலைமை அப்படின்னா ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ். ஜஸ்டிஸ் பி கண்டிப்பாக இந்த இது கேட்பாங்க. ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ் அவரோட தலைமையில் தான் இந்த விசாரணை வந்து தொடங்கும். சரியா? அதுதான் சொல்கிறாங்க. இது 1 man கமிட்டி. எப்படி இருந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேஸ்ட்டு அந்த சந்துரு கமிட்டி பார்த்தோம் இல்லையா, அதேமாரி தான் ஒரே ஒரு நபர் கமிட்டி ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ் டு கண்டக்ட் அ தோரோ இன்குவரி இன்டு தி ஹூச் ட்ராஜடி. அது என்ன சார் ஹூச் ட்ராஜடி அப்படின்னா? அதுதான் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு விஷம் இறந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹூச் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. தட் ஹஸ் கிளைம்டு தி லைஃப்ஸ் ஆஃப் தி பீப்புள். இல்லிசிட் லிக்யூர் அலிஜிட்லி மிக்ஸ்டு வித் டாக்ஸிக் மெத்தனால். ரைட்டா? ஸோ இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு 3 மாதத்தில், எத்தனை மாதத்தில்? 3 மாதத்தில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து கெடு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அவங்க வந்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு என்ன காரணம், எப்படி வந்து இந்த சம்பவம் நடந்து அப்படிங்கிறத கண்டுபிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ் வந்து எதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? இந்த ஹூச் ட்ராஜடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. அந்த விஷச்சாரம் மெத்தனால் கலந்த விஷச்சாரம் குடித்தாங்க இல்லையா, அந்த அந்த இன்ஸ்டண்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ் கமிட்டியை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ நேம் வந்து ரொம்ப முக்கியம். ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ், ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ். சரியா?
ஸோ அடுத்து சிப்ரி ரிப்போர்ட். ஸோ சிப்ரி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து இங்கே ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த நாடு வந்து அதிகமாக வந்து ஆயுதங்கள் வந்து இறக்குமதி பண்ணுது, எந்த நாடு வந்து ஆயுதத்துக்கு வந்து மிலிட்ரிக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க, எந்த நாடு வந்து அதிகமாக அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து இந்த சிப்ரி வந்து ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா எந்தெந்த நாடுகள் வந்து அணு ஆயுதங்கள் வச்சுருக்கு, யார்கிட்ட எவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்குது, எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்குது, எந்த கண்ட்ரி நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை இந்த சிப்ரி வந்து ரிலீஸ் பண்ணிங்க. முதல் சிப்ரினா என்ன அப்படின்னா ஸ்வீடன் பேஸ்டு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதோட ஃபுல் ஷார்ட் ஃபார்ம் தான் சிப்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்வீடனை பேஸ் பண்ண ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னா ரஷ்யாவை முதல் கை காட்டுறாங்க. ரஷ்யா தான் இருக்கிறதுலே வந்து உலகத்திலே அதிகமான நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், அதாவது அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் லிஸ்ட்டில் முதல் இடத்துல யார் தான் இருக்கா, ரஷ்யா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சார் வச்சுருக்காங்கன்னா 5580 வார்ஹெட்ஸ். இது வந்து அஃபிஷியலாக சொல்கிறாங்க. 5580 வார்ஹெட்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து நிறையா வச்சுருப்பாங்க. பட் வெளியே வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். சரியா, அப்படி பார்த்தாலுமே அஃபிஷியலாகவே வந்து இத்தனை வார்ஹெட்ஸ் வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குல்ல, ரைட்டா. ஸோ ரஷ்யா வந்து டாப்பில் இருக்குது. செகண்ட் வந்து யூஎஸ்ஏ. ரெண்டு பேத்துக்கு தான் போட்டி, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் வந்து யூஎஸ்ஏ 5044 வார்ஹெட்ஸ் வந்து யூஎஸ்ஏ வச்சுருக்கோம். நம்ம இந்தியா எங்கேயாவது இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. எந்த இடத்துலனா 6வது இடத்துல இருக்கும். நம்ம இந்தியா வந்து 6th பிளேஸில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க வார்ஹெட்ஸ் மொத்தமே 172. பார்த்தீங்கன்னா ரஷ்யா 5580, இந்தியாவோட 172 வார்ஹெட்ஸ். சார் இதில் கொஞ்சம் நம்ம ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானோட நம்ம இந்தியா வந்து அதிகமான வார்ஹெட்ஸ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை விட இந்தியா கிட்ட அணு ஆயுதங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு இந்த சிப்ரி ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. சரியா. ஸோ இந்த சிப்ரியோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன். நம்ம சொல்லிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஸ்டோக்ஹாமில் ஸ்வீடன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்ஸாக வருது. சரியா. ஸோ சிப்ரி பார்த்திங்கன்னா சோல்னா ஸ்டாக்ஹாம் ஸ்வீடன். சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்கியூ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 1966 இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரைட். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சிப்ரி ரிப்போர்ட் படி வேர்ல்டுலேயே அதிகமான நியூக்ளியர் வார்ஹெட் எந்த கண்ட்ரி வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு ரஷ்யா, செகண்டு யூஎஸ்ஏ, நம்ம இந்தியா வந்து 6th பிளேஸில் இருக்குது. பாகிஸ்தானோட நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. எவ்வளோனா 172 வார்ஹெட்ஸ் இருக்குது. ரைட்டா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ரி ரிப்போர்ட் 2024. ஸோ அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேர் புக்ஸ் எழுதி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்குறப்போ வரும்போது ஒரு பாலிவுட் ஆக்டர்ஸ் யார் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஆலியா பட். ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு புக் எழுதியிருக்காங்க. என்ன புக் அப்படின்னா எட் ஃபைண்ட்ஸ் எ ஹோம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்பாங்களா சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஸோ நியூஸில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட்டா. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, தெரியல அப்படின்னு விட்டு வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம நியூஸை கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும், படிக்க வேண்டியதை படிச்சிடணும், வந்தால் எழுதிடணும். ரைட். ஸோ ஆலியா பட் எழுந்த ரீசெண்டாக எழுதின புக் பேர் என்னென்னா எட் ஃபைண்ட்ஸ் எ ஹோம் அப்படிங்கிற புக்கு மட்டும்தான். ரைட்டா. இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மற்றபடி இந்த புக்கு எது சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எட் ஃபைண்ட்ஸ் எ ஹோம் ஆலியா பட் அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ரைட்டா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் டீம் ஃபார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் வந்து ஷார்ட் கன் அந்த கேட்டகரியில் வந்து ஒரு டீம் வந்து அந்த பாரிஸ் ஒலிம்பிக் வந்து குவாலிஃபைங்க இருக்காங்க. ஒரு 5 பேர் கொண்ட டீம். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் தொண்டைமான் தான் இவரோட நேமு. ஸோ இவரோட சேர்ந்து ஒரு மொத்தம் ஒரு 5 பேர் விமன் ப்ளஸ் மென் ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் வந்து தகுதி பெற்றிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் என்ன பண்ண போகிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அது யார் அப்படிங்கிறத பார்ப்போம். பிருத்திவிராஜ் தொண்டைமான், ஆனந்த்ஜீத் சிங் நருகா, ராஜேஸ்வரி குமாரி, ரைசா தில்லான், மகேஸ்வரி சௌஹான், இந்த 5 பேர் வந்து குவாலிஃபைங்க இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பிளேயர் வந்து எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த 5 பேருமே வந்து எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட்டாக இருக்காங்க அப்படின்னா ஷார்ட் கன் அப்படிங்கிற ஸ்போர்ட்டோட ரிலேட்டாக இருக்காங்க. ரைட்டா. ஸோ இவர் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ரைட். ஸோ இந்த நேம்லாம் பார்த்துக்கோ. சரியா. ஸோ அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ டெய்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ கொஸ்டின் பார்ப்போம். இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி லா. ஸோ கொஸ்டின் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும். சரியா. இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 years of age. டு எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 years of age இன் மைன்ஸ், ஃபேக்ட்ரிஸ் ஆர் அதர் ஆக்குபேஷன். திஸ் கம்ஸ் அண்டர் விச் கேட்டகரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எந்த
நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த கேட்டகரியில் வந்து ஹியூமன் ரைட்ஸில் வரும் அப்படின்னு. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நிறையா படிச்சிருப்போம் சரியா. ஆர்டிகல் 40லேருந்து ஆர்டிகல் 32 வரைக்கும் படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. ஸோ தமிழோட பார்த்துருவோம். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளில் எந்த வகையில் வருவது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ரைட் அகைன்ஸ்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆன்சர் வந்து அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திர உரிமையாக கிடையாது. ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ்லாம் அதுவும் கிடையாது. இது வந்து ஆர்டிகல் 32. கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ்லாம் ஆர்டிகல் 32 வரும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா அப்படி கேட்டாலும் அதுவும் கிடையாது. ஸோ இது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23, 24 2 ஆர்டிகல் இருக்குது ரைட்டா. ஆர்டிகல் 23, 24. ஸோ இந்த 2 ஆர்டிகல் வந்து இந்த குழந்தைகள் வந்து சுரண்டல், இல்லிசிட் டிராஃபிக்கிங்கு, அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஆபத்தான தொழிற்சாலைகள் வந்து பயன்படுத்துறது, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 23, 24. பட் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ரைட் அகைன்ஸ்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ரொம்ப பேசிக்காக ஃபண்டமெண்டாக தான் கேட்டிருக்காங்க ரைட்டா. ஓகே டன். ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம். ஸோ டெய்லி வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ஒன்று பார்ப்போம், புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பேசிஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்கமிங் குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்லாம் வரப்போது. குரூப் 2க்கு வந்து கால் ஃபார் விட்டுட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ இன்னொரு 80 டேஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் குரூப் 1 கேண்டிடேட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸோடு என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட ஒரு தமிழ்நாடு ஸ்கீம்ஸே இப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஷுவர் செட்டாக இருக்குது கரெக்டாக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். அதாவது முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1992 லான்ச் பண்ணாங்க. யார் சார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இவங்க ஜெயலலிதா அவங்க தான் இந்த ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க. எந்த இயர் ரொம்ப முக்கியம்? 1992 சரியா. 1992 ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா சரியா. ஸோ அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க சரியா. ஃபார்மர் சிஎம்மாக இருந்தாங்க. ஸோ அவங்களால ஏற்படுத்தப்பட்டது. இது எதுக்கு சார் கொண்டு வந்தாங்கன்னா இட் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் கேர்ள்ஸ் எஜுகேஷன் அண்ட் இம்ப்ரூவ் தி சைல்டு செக்ஸ் ரேஷியோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காகவும் பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க ரைட்டா. த ஸ்கீம் ஆஃபர்ஸ் 2 டெபாசிட் ஆப்ஷன். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட்டா. ஸோ 2 டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்கீம் 1, ஸ்கீம் 2 அப்படின்னு 2 இருக்குது. அது என்ன சார் ஸ்கீம் 1, ஸ்கீம் 2 அப்படின்னு பார்ப்போம். ஸ்கீம் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது சரியா. ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தை பேரில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா எஃப்டி, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் நம்ம பேங்க்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ ஒரு 50,000 ரூபா என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எங்கே அப்படின்னா அந்த நேம் சொல்லிப்பேன், அந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிறதுல வந்து அந்த பெண் குழந்தை பேரில் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு 50,000 வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபேமிலிஸ் வித் 1 girl child will receive 50,000 as fixed deposit until the child reaches 18. ஸோ 18 வயசு வர்ற வரைக்கும் இந்த டெபாசிட் வந்து இருக்கும் சரியா. இடையில வந்து இந்த பணத்தை எடுக்க முடியாது சரியா. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா an amount of rupees 50,000 is deposited in the name of girl child in the form of fixed deposit. இது நம்ம பார்த்தோம். இது தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இதில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடுவோம் ரைட்டா. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் பிஃபோர் த சைல்டு கம்ப்ளீட் 3 years of age ரைட். இது ரொம்ப முக்கியம். ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறந்து 3 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும்னா இதுக்கான அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணிடணும். 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இந்த ஸ்கீமு நம்ம அப்ளை பண்ண முடியாது, நம்ம எலிஜிபிள் இல்லாமல் போயிடும். ஸோ பிறந்ததுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கீமில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ரைட்டா. ஸோ பிஃப் கம்ப்ளீட்ஸ் 3 years of age, 3 வருஷத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும் ரைட். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீம். செகண்ட் ஸ்கீம் என்ன சார்னா அதே மாதிரி தான் முதல்ல பார்த்தது ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு கேர்ள் சைல்டு. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் 2 கேர்ள் சைல்டு இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த 2 கேர்ள் சைல்டோட பேர்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டு தான் வேரியும். ஸோ ஆளுக்கு வந்து 25,000, அங்கே ஒரே சைல்டு இருந்ததுனால 50,000 கொடுத்தாச்சு. இங்கே ஆளுக்கு 25 ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே தான் சேம் கேட்டகரி இங்கே வரும். அமௌண்ட் வந்து 25,000 இஸ் டெபாசிட் இன் தி நேம் ஆஃப் 2 girl children. அங்கே சிங்கிள் கேர்ளு, இங்கே 2 girl children 25,000 அவ்வளோ. அதே மாதிரி தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட் பண்ணிடுவோம். வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது.
அதே மாதிரி தான் 3 வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து போட்டுருணும். வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னா, ஸோ அதேமாதிரி எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுவோம்னா ரினிவல் பண்ணணும், ரைட்டா? ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம பேங்க்லேருந்து எஃப்டி எப்படி ரினிவல் பண்ணுவோம், அதேமாதிரி தான் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரினிவல் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் 18 years ஆஃப் ஏஜ் அமௌண்ட் டெபாசிட் வளர்ந்து இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும் கேர்ள்ஸ். ஸோ 18 வயசு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் குழந்தை வளர்ந்து படித்து ஒரு 18 வயசு வந்துருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் ப்ளஸ் அந்த அமௌண்ட்டோட டெபாசிட் பண்ணியிருப்பாங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டோட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து கையில் கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் வந்து இந்த ஸ்கீம். 18 வயசு முடிஞ்சால் தான் தருவாங்க, இடையில வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா தர மாட்டாங்க, ரைட்? இல்லை இன்னொரு ஒரு என்ன செக்கும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 18 வயசு முடிஞ்சால் மட்டும் தந்துட மாட்டாங்க, இன்னொன்று இருக்கணும். என்ன? the girl should be appear for the 10th public examination. அந்த பெண் குழந்தை என்ன பண்ணிடணும், 10th வந்து எக்ஸாம் எழுதிருக்கணும், அப்பியர் ஆயிருக்கணும். பாஸ் ஃபெயிலுங்கிறது ரெண்டாவது, பட் என்ன பண்ணிடணும் 10th வந்து அப்பியர் ஆனால் மட்டும்தான், அப்பியர் ஆகி 18 வயசு முடிஞ்சுதான் மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. படிக்க வைக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, கிடைக்காது. ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் அது ஒரு மினிமம் நாலேஜ் வந்து பெண் குழந்தைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க, ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் இன்சென்டிவ். ஸோ வருஷம் ஒரு 1800 ரூபா கொடுக்குறாங்க. எப்போ வந்து கொடுக்குறாங்கன்னா ஃப்ரம் த 6th year ஆஃப் டெபாசிட் டு மீட் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபாசிட் பண்ணதுலேருந்து 6 வருஷம், அதான் 6வது வருஷத்துலேருந்து, இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்து 6 வருஷம், இப்போ இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா ஸோ ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் 6வது வருஷத்துலேருந்து வருஷம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 1800 ரூபா என்ன பண்ணுவோம்னா கொடுப்பாங்க. எதுக்கான அந்த கல்வி செலவுக்கா, சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு யார் சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் க்ரைட்டீரியெல்லாம் வச்சுருக்காங்க. குடும்ப வருமானம் ஃபேமிலி இன்கம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா வருஷத்துக்கு ஆனுவலி 72,000 கீழே இருக்கணும். ஆண்டு வருமானம் ஆண்டுக்கு 72,000க்கு உள்ளே இருந்தால் அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள், சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எய்தர் பேரண்ட் ஷுட் பி டன் பை ஏஜ் 40. அந்த பெண் குழந்தையோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ தாய் தந்தை 40 வயசுக்குள்ளே 2 பேரில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடணும். அதாவது குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். அப்படி 2 பேரும் பண்ணிடணும், இல்லைன்னா 2ல் யாராவது ஒருத்தராவது பண்ணிடணும் 40 வயசுக்குள்ளே அப்படிங்கிறதும் இந்த இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அண்ட் தே மஸ்ட் ஹேவ் 1 or 2 ஃபீமேல் சில்ட்ரன் அண்ட் நோ மேல் சைல்ட். கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்கணும், இல்லை 2 பெண் குழந்தை இருக்கலாம், மேல் சைல்டு இருக்கக்கூடாது. மேல் சைல்டு இருந்தால் இவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் கிடையாது, சரியா? கேர்ள் சைல்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள், சரியா? அண்ட் மஸ்ட் பி தமிழ்நாடு ரெசிடென்ட் ஃபார் 10 years பிஃபோர் அப்ளிகேஷன். நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் என்ன பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். தமிழ்நாட்டோட அந்த குடியுரிமை அந்த ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு ஒரு 10 years நம்ம தமிழ்நாடு இருந்ததுக்கான ஒரு சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், February 24 நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம், தமிழ்நாடு கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். தமிழ்நாடு கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே. ஏன் சார் இந்த February 24 நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த February 24 தான் நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரோட ஜெயலலிதா அவங்களோட பர்த்டே, சரியா? ஸோ அந்த பர்த்டே தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த February 24 இந்த தமிழ்நாடு கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி வரை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி February 24 அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்டா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் மினிஸ்டரோட கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறோட ஒரு எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. யார் எலிஜிபிள், என்ன க்ரைட்டீரியா, ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த அமௌண்ட் எவ்வளோ, ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே கொடுத்தாச்சுட்டா. ஸோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அவங்க இதுக்குள்ளே தான் கேட்க முடியும், வேறு இதை தாண்டி வந்து வேறு எதுவும் இல்லை. கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து நம்ம அஃபிஷியலாக எடுத்து தான் கொடுத்துருக்கோம், இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை, சரியா? ஸோ இதை மட்டும் நல்லா ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்டாலும் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம், சரியா? ஓகே ரைட், நம்ம என்ன பண்ணிடலாம், குயிக்காக வந்து ரீக்காக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி என்ன டே, 2 டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே 1, தீம் பொறுத்த வரைக்கும் யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. இந்த வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்கே போய் அதை யோகா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா தால் லேக், ஜம்மு காஷ்மீரில் கூட தால் லேக் வந்து செலிப்ரேட் பண்ணோம், ரைட்டா? ஸோ 2015 வந்து இதை அப்சர்வ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் அதே June 21 வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதிகமாக வந்து விண்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டு பவர் பிளான்ஸ் அதிகமாக எந்தெந்த ஸ்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு கிடச்சிருக்கு, குஜராத் வந்து கிடச்சிருக்கு. 2nd வந்து கர்நாடகா, 3rd வந்து தமிழ்நாடு வந்து எவ்வளோ விண்டு கெப்பாசிட்டி ஜென்ரேஷன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா 586 மெகாவாட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் விண்ட் எனர்ஜி டே இன்றைக்கி June 15, அதாவது மிட் ஆஃப் ஜூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூன் மாதத்தில் நடுப்பகுதி மிட் ஆஃப் தி ஜூன் தான் என்னது குளோபல் விண்ட் டே, விண்ட் எனர்ஜி டே. ஸோ ராஜேஷ் லோகானி நம்ம டான்ஜெட்கோவோட
சேர்மன் வந்து எம்டி அவர் தான் இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணாங்க ரைட்டா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இந்த அவார்டு கொடுத்தாங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி புது கேம்பஸ் பீகாரில் ராஜ்கீரில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணிருக்காரு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. 2006 ஏபிஜே அப்துல் கலாம் இந்த மாதிரி நாலந்தா யூனிவர்சிட்டி கொண்டு வரணும் அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணதுனால நாலந்தா யூனிவர்சிட்டி பில் 2010 பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து அப்போ வந்து என்ன பண்ண இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 5th century ADயில் இது ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டியாக இருந்தது, அதாவது உண்டு உறைவிட பள்ளியாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் 12th century ADயில் பக்தியார் கில்ஜியால் இது அழிக்கப்பட்டு 2016 யுனெஸ்கோ வந்து இதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது. சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் எஸ் மணிக்குமார் அவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்ருதீன் மஹ்தப் பாரத் த்ருகாரி மஹ்தப். சரியா, பாரத் த்ருகாரி மஹ்தப் இவர் வந்து இந்த 18th லோக்சபாவோட ப்ரோடம் ஸ்பீக்கரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. 18th லோக்சபாவோட ப்ரோடம் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா பாரத் த்ருகாரி மஹ்தப். இவர் வந்து ஜனதாதள் அந்த பார்ட்டியோட சேர்ந்தவர். 7 times வந்து ஒடிசாவில் வந்து மெம்பர் ஆகிருக்கார். சரியா. அடுத்து வந்து நேட்டோட புது செக்ரட்டரி ஜெனரல் வந்து மார்க் ருட்டே அப்படிங்கிற அப்பாயின்ட் இவர் நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அண்ட் நேட்டோ பொறுத்த வரைக்கும் 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பெல்ஜியமில் இவரோட ஹெட் குவார்ட்டர். சரியா. அடுத்து கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ் அவரோட 1 man கமிஷனாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்ரி ரிப்போர்ட் 2024 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்வீடனை ஹெட் குவார்ட்டராக வச்சது. ஸோ 2024 எந்த கண்ட்ரிகிட்ட அதிகமான நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ரஷ்யா, செகண்ட் வந்து அமெரிக்கா, நம்ம இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தானோட நம்மக்கிட்ட அதிகமான நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது ரைட்டா. இந்த சிப்ரியோட ஹெட் குவார்ட்டர் வந்து சோல்னா ஸ்டோக்காம் ஸ்வீடனில் இருக்குது. 1966 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆலியா பட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட் எழுதுனா 8 Finds Home அப்படிங்கிற புக்கை பார்த்தோம். அடுத்து வந்து ஷார்ட் கன் டீம் ஃபார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரு 5 பேர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் வந்து குவாலிஃபை இருக்காங்க. எந்த ஸ்போர்ட்ஸ்லனா ஷார்ட் கன் அப்படிங்கிற ஸ்போர்ட்டில். அது யார் யார் அப்படின்னா பிருத்திவிராஜ் தோண்டமான் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், ஆனந்த்ஜித் சிங் நருகா, ராஜேஸ்வரி குமாரி, ரைசா தில்லான், மகேஸ்வரி சௌஹான். இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒலிம்பிக்கில் வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் it is against law to employ children below 14 years of age in mines, factories and other occupation. This comes at which category அப்படிங்கிறாங்க. ஸோ ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தோம். சீஃப் மினிஸ்டரோட கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 1992 நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சாங்க. ஸோ எதுக்குன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கேர்ள்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்காகவும் இந்த ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க ரைட்டா. இதில் 2 ஸ்கீம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு கேர்ள் சைல்டு இருந்ததுன்னா அந்த கேர்ள் சைல்டோட பேரில் 50,000 டெபாசிட் பண்ணுவாங்க. அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் 2 கேர்ள் சைல்டு இருந்ததுன்னா ஸோ ஒரு கேர்ள் சைல்டு 25,000 இன்னொரு கேர்ள் சைல்டுக்கு 25,000 ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அந்த இதில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ரைட்டா. இது வந்து 18 வயசு முடிஞ்சால் தான் இந்த அமௌண்ட் கிடைக்கும், இடையில வந்து தரமாட்டாங்க ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும் இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும் ரைட். ஸோ ஸ்கீம் 2 பார்த்துட்டோம் அதே தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி 5 years இந்த ரெனுவல் பண்ணணும். ஸோ 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து இதில் கொடுத்துருவாங்க ரைட்டா. ஸோ அந்த கேர்ள் சைல்டு ஷுட் பி 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கணும். வெறும் 18 வயசு முடிஞ்சால் மட்டும் இந்த அமௌண்ட் கிடச்சிடாது. 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தால் மட்டும்தான் ப்ளஸ் அந்த 18 years கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து அந்த கேர்ள் சைல்டு கையில் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் இன்சென்டிவ், அதாவது இந்த அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு, அதாவது 6வது வருஷத்துலேருந்து இயர்லி 1800 என்ன பண்ணுவாங்க ஒரு எஜுகேஷனுக்காக ஃபீஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆனுவல் இன்சென்டிவாக 1800 rupees வந்து கொடுப்பாங்க ரைட்டா. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டினா ஆண்டு வருமானம், குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து ஒரு வருஷத்துக்கு 72,000 தாண்டக்கூடாது. மினிமம் 72,000 தான் இருக்கணும். அது மீன் மேக்ஸிமம் 72,000 தான் இருக்கணும். அதை தாண்டினா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ரெண்டாவது ஸ்டெரிலைசேஷன், 2 பேரில் பேரண்ட்ஸில் 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணிடணும் இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது பண்ணிடணும் 40 வயசுக்கு உள்ள ரைட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை இல்லை 2 பெண் குழந்தை இருக்கலாம். ஆண் குழந்தை இருந்தால் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகாது சரியா. அண்ட் மஸ்ட் பி தமிழ்நாடு ரெசிடென்ட், 10 வருஷம் தமிழ்நாட்டில் அவங்க தங்கி இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் வந்து பொருந்தும் சரியா. அதே February 24 வந்து தமிழ்நாடு கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்களோட பர்த்டே தான் இந்த February 24. ஸோ அந்த டேவே வந்து தமிழ்நாடு பெண் குழந்தை பாதுகாப்பு தினம், தமிழ்நாடு கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணுறோம் சரியா.
ஓகே டன். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம புதுசாக ஸ்கீம்ஸ் வேறு லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெகுலராக டெய்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரையில ஒரு ஸ்கீம்ஸாக பார்க்கலாம். ரைட்டாக அதுமாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அப்கமிங் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.